மத்தியில் பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லை என கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பாஜக எச்சரிக்கையாக இல்லை என்றால் தாங்கள் உள்ளே புகுந்து விடுவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். திமுகவின் 75வது ஆண்டு விழாவையொட்டி காஞ்சிபுரத்தில் திமுக பவள விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களான செல்வப்பெருந்தகை, திருமாவளவன், கே. பாலகிருஷ்ணன், முத்தரசன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், திமுக கூட்டணிக்குள் மோதல் வராதா என சிலர் எதிர்பார்ப்பதாக சாடினார். தேர்தல் நேரத்தில் உருவாகி தேர்தல் முடிந்தது கலைஞரும். ஆனா நம்ம கூட்டணி அப்படி அல்ல. மோதல் வராதா, பகையை வளர்க்க முடியாதான்னு வேதனையில் பொய்களை பரப்பி அற்புதமான காரியங்களை செஞ்சு தற்காலிகமாக சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க கனவு எப்போதும் படிக்காது. மத்திய பாஜக அரசுக்கு பெரும்பான்மை இல்லை என்பதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், வாய்ப்பு கிடைத்தால் புகுந்து விடுவோம் என பாஜகவை எச்சரித்தார். இப்போ இருக்கிறதும் பெரும்பான்மை கொண்ட பாஜக அரசா, பலம் கொண்ட பாஜக அரசா, 272 உறுப்பினர்கள் கொண்ட ஆளுங்கட்சி இல்லை. இப்போ பாஜக 240, நல்லா கவனிங்க, 240 தான். அதனால ரொம்ப எச்சரிக்கையோடு பாஜக தலைமை செயல்படணும். கொஞ்சம் கேப் விட்டா பூந்துருவோம். நாங்க மனதில் வச்சுக்கணும். மாநிலங்களை யூனியன் பிரதேசங்களாக மாற்றும் முயற்சியில் மத்திய அரசு இறங்கியுள்ளதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். விழாவில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், சமூக நீதி அரசியலில் திராவிடர் கழகம் மற்றும் திமுக இரட்டை குழல் துப்பாக்கி என்றால் விசிக அதன் 3வது குழலாக உள்ளதாகவும் தெரிவித்தார். திராவிடர் கழகம் முதல் குழல், திராவிட முன்னேற்ற கழகம் 2வது குழல் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3வது குழல் என்கிற ஒரு அங்கீகாரத்தை வழங்கிய தமிழர் தலைவரும் அமர்ந்திருக்கிற இந்த மேடையில் திராவிட அரசியலின், சமூக நீதி அரசியலின் 3வது குழலாக உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். தேர்தலுக்கு பிறகும் கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து இருப்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பங்கு முக்கியமானது எனவும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். சிறையிலிருந்து வெளிவந்த பின்னர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்ட முதல் விழா என்பதால் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.